சிந்து பைரவி நியூ பிரமோ மகா எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி இந்த தாலி பிடிச்சு கோக்குற விழாவா நிப்பாட்டலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க தம்பிக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அக்கா, அந்த சிந்து லேசுப்பட்ட ஆணிலக்கான்றாங்க. அவள் என்ன மாதிரி ஷார்ப்பாக பிளான் பண்ணி யோசிக்கிறா பார்த்தியா? அப்படின்னா கொஞ்சம் நம்ம அவகிட்ட உஷாராக இருக்கணுன்றாங்க. ஆமாடா, நீ சொல்கிறது உண்மைதான். ஏன்னா அவள் இந்த அளவுக்கு இருக்கானா அப்போ நாம் அவகிட்ட கொஞ்சம் உஷாராக தாண்டா இருக்கணுன்றாங்க. என்ன மாதிரியான ஆளாக இருக்கா பார்த்தியா அவன்றாங்க. ஆமாக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ சிந்து வராங்க. என்ன என்கிட்ட இனிமேல் இப்படி மோதிக்காதீங்க சரிங்களா? உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். அதை விட்டு போட்டு தேவையில்லாத என்னுடைய வழியில் குறுக்க வந்தீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்குன்றாங்க. சிந்து, இப்போ நீ நினச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியான்றாங்க. கூட சீக்கிரத்தில் நான் யாருன்றதை உனக்கு நான் காட்டுறேன்டி அப்படின்ற மாதிரி மகா சொல்கிறாங்க. அதையுமே பார்க்கலான்றாங்க. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன பயமாக இருக்கா? எனக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாதுன்றாங்க. நீங்கள் என்னையும் சிவாவையும் பிரிக்கணும்னு நினச்சிங்க. யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்றாங்க. என் புள்ள உன் கூட வாழ்வான நினைச்சிட்டு இருக்க. என்னைக்குமே என் புள்ள உன் கூட வாழ மாட்டான், அதை நீ புரிஞ்சுக்கோன்றாங்க. அப்படியா, சரி அதையும் பார்க்கலான்றாங்க. கண்டிப்பா உங்க புள்ள எனக்கு சிந்து தான் வேணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் நான் அப்படின்னு சவால் விட்டு போறாங்க. சிந்து விட்டுட்டு போன சவாலை நினைச்சு பயங்கர காண்ட்ல இருக்காங்க. மகா எப்படி அது நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.